ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நவீன லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு ஹெல்த்தியான தோசை, கம்பு தோசை பார்க்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சட்னியும் மீன் குழம்பும் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கம்பு 2 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே அளந்துக்குங்க எல்லாமே. இப்போ நம்ம இட்லிக்கெலாம் 4 கப்புக்கு 1 கப்பு உளுந்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் இது கம்பு 2 கப் எடுத்துக்கிட்டு இட்லி ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம். 3 கப்புக்கு 1 கப் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இட்லி ரைஸ் 1 கப்பு, 2 கப் கம்பு, 1 கப்பு இட்லி ரைஸு, 1 கப்பு உளுந்து. நான் இன்றைக்கி தோலோட பாதி உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பு தோசை, சோள தோசைக்கெலாம் நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்குவேன். சாதா நம்ம இட்லி தோசைக்கு இட்லி ரைஸ் போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த இட்லிக்கு முழு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துக்குவேன். ஏன்னா இது கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த்துங்க, உடம்புக்கு நல்லது. 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம கழுவ முடியாது, ஏன்னா கருப்பு உளுந்து நல்லா ஊறினா தான் அந்த தோல் வெளியே நல்லா கழுவ முடியும். அதனால் இது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம இப்போ ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். நான் நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் அரைக்கிறேன், அதனால நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா களைஞ்சி விடலாம். இப்போ நல்லா அழுத்தி அழுத்தி களைஞ்சி விட்டிங்கன்னா இது காலையில் எழுந்து நான் இப்போ கழுவுறேன். இது நீங்கள் ஒரு 10 முறையாவது கழுவணும், அப்போ தான் அந்த தோல்லாம் நல்லா வெளியே வரும். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி நான் உங்களுக்கு முந்தின வீடியோ நான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த தண்ணியெல்லாம் செடிக்கு நான் எப்படி ஊற்றுறேன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த தண்ணி தான் எடுத்து ஊற்றினேன் நான். இப்போ இதை ஒரு 10 முறை நல்லா களைஞ்சி விட்டுட்டேன். இதில் ஒரு கொஞ்சம் பாதி தோல் போயிடுச்சு. இப்போ நாம் இட்லி கிரைண்டரில் இட்லி அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டியாகவே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெசிஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ இது இங்கே வின்டர் நிறைய குளிர் இருக்கிறதுனால நான் இப்போவே உப்பு போட்டு வச்சிடுறேன். நம்ம சம்மரில் நான் உப்பு போட மாட்டேன், ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த தானிய வகைகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த கம்பு, சோளம்லாம் சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால் சம்மரில் நான் உப்பு போடாமல் புளிக்க வைப்பேன். வின்டரில் உப்பு போட்டு புளிக்க வைப்பேன், ஏன்னா உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாவது புளிக்கும். நல்லா கையில் வச்சு கரைச்சி நான் பாதி பாதியாக 2 கப்பில் எடுத்துக்கிட்டேன், இல்லைனா பொங்கி வந்துடும் இல்லையா, அதனால். இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்றி புளிக்க வச்சிடலாம். இப்போ நான் காலையில் அரைச்சதுனால எனக்கு மறுநாள் காலையில் தான் இது நல்லா புளிச்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. சம்மர்லலாம் எனக்கு மதியம் அரைச்சினாவே நான் நைட்டே எனக்கு புளிச்சிரும். வின்டரில் புளிக்காது. இங்கே பாருங்கள், இது மறுநாள் காலையில் எடுத்தேன். நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது தோசை ஊற்றுறதுக்கு. நீங்கள் தோசை ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தோசை ஊற்றுற அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மாவு. வாங்க இப்போ தோசை ஊற்றலாம். லைட்டாக ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றி நம்ம தடவிக்கலாம். சூப்பராக நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ தோசை எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் மெலிசா வேணும்னாலும் மெலிசா ஊற்றிக்கலாம், இல்லை குண்டா வேணும்னாலும் உங்கள் விருப்பம்.
இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வெந்தயம் கூட 1/4 ஸ்பூன் போடுறதுக்கு பதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நாள் நம்ம சாதா இட்லி சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை மாவு. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு நம்ம இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.